வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் அதிக சேமிப்புக்கு பின்னால் மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க அதிகமாக பணம் சேமிக்கிறாங்க, அவங்களோட வருமானம் கம்மியாக இருக்குது, ஆனாலும் அவங்களால எப்படி சேமிக்க முடியுது, என்னால் ஏன் சேமிக்க முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் தோணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நீயா நானா ப்ரோக்ராமில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸே இல்லை அப்படின்னாக்க, கிராமத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கிறவங்க பார்த்தா 50,000 வச்சுருக்கேன், 1 லட்சம் வச்சுருக்கேன், 2 லட்சம் வச்சுருக்கேன், இல்லை நான் தங்கமாக வச்சுருக்கேன், 50 பவுன் வச்சுருக்கேன், 25 பவுன் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அவங்க கம்மியாக சம்பாதிக்கிறாங்க, ஆனாலுமே எப்படி அவங்களுக்கு அதிகமான சேமிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு சேவிங்ஸ் அப்படின்னா சேவிங்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த 5 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம பணத்தை அதிகமாக சேர்க்க முடியும். என்னென்னு பார்க்கலாம். அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து மே 14 இன்றைக்கி சேனல் ஆரம்பித்து 5 வருஷம் நிறைவடையுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மே 14 2020 நான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டேன். அதாவது ஹவ் ஐ சேவ் 75,000 in 1 year with low income அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ சோஃபார் 79,000 வியூஸ் போயிருக்கு. இதுதான் நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் ஆரம்பித்து 5 வருஷம், நம்ம சேனலுக்கு 5th பர்த்டே. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, வியூ பண்ணி, கமெண்ட் பண்ணி, நேரடித்து கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு நான் நன்றி சொல்கிறேன். நிறையா பேர் ரெகுலராக என் வீடியோவை பார்க்குறீங்க, அதற்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் ஷேர் பண்ணுறீங்க, அதற்காகவும் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலில் ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் நாளில் அப்லோட் பண்ணுறோம், பழைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக, ரீவைண்ட் பண்ணுறதுக்காக. அதையும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 57,963 பேர் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க. பட் ரெகுலர் வியூ பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 2,000 3,000 பேர் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் தந்து வருகிற ஆதரவுக்காக உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன், மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். நிறையா பேர் இன்னமும் ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னும் சேனல் வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களோட வாழ்த்துதலை சொல்லுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், கண்டிப்பாக அதிகமாக ஒருத்தவங்க சேமிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஏர்ன் மோர் யூ கேன் சேவ் மோர். நீங்கள் அதிகமாக சம்பாதிச்சா மட்டும்தான் நீங்கள் அதிகமாக சேமிக்க முடியும். இப்போ நீங்கள் 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 1,000 ரூபாய் சேமிக்கலாம். ஆனால் நீங்கள் 10,000 சம்பாரிச்சிட்டு 10,000 சேமிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நீங்கள் 10,000 சேமிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வருமானத்தை 10,000லேருந்து ஒரு 30,000 40,000க்கு உயர்த்தினா தான் ஒரு 10,000 சேவ் பண்ணிட்டு மிச்சம் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், செலவுக்கு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது பேசிக்கான ஒரு விஷயம். நீங்கள் அதிகம் சம்பாதிக்கணும், அதிகமாக சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும். இப்போ சில பேர் கம்மியாக சம்பாதிச்சாலும் அதிகமாக சேமிக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்காது. அந்த வருமானம் அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு தேவைப்படாது. 2 பேர் வருமானம் இருக்கும், ஒருத்தரோட இன்கமே போதுங்கிற பட்சத்தில் அவங்க சேர்த்துடலாம். பட் ஒரு இன்கம் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிகமாக சேமிக்க முடியும், கம்மியாக இருந்தால் கம்மியாக தான் சேமிக்க முடியும். ஸோ அதனால் இப்போ நான் ரொம்ப கம்மியாக தான் சேமிக்கிறேன், என்னோடய சம்பளமும் கம்மி அப்படிங்கிறத குறித்து கவலைப்படாதீங்க, அவ்வளோதான் சேமிக்க முடியும். ஸோ நீங்கள் அதிகமாக சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த விஷயத்தை உங்கள் மனசில் பதிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் உங்கள் மனசுலையும் உங்கள் மைண்ட்லையும் எப்போ ஸ்ட்ராங்காக பதியுதோ அப்போ தான் உங்களால் அதிகமாக சேமிக்க முடியும். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க நம்ம கம்மியாக சம்பாரித்தாலும் அதிகமாக சேமிக்கலாம் அப்படிங்கிறது இயலாத ஒரு விஷயம். அதுக்கு ரொம்ப மெனக்கெடணும். சரி, இப்போ 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கம்மியாகவே சம்பாரிச்சிட்ருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தணும். ஆனால் உங்களோட ஒரு சேவிங்ஸ் ஒரு பீக் லெவலில் வரணும் அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் கஞ்சத்தனமாக தான் இருந்தாகணும். யூ ஷுட் பி ஸ்டிஞ்சி அன்டில் யுவர் சேவிங்ஸ் ரீச் அ பீக். ஸோ நான் கம்மியாக சம்பாதிக்கிறேன், என்னோடய சேவிங்ஸ் கம்மியாக இருக்குது, பட் என்னோடய சேவிங்ஸ் அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சேவிங்ஸ் நீங்கள் அதிகமாகிற வரைக்கும் ஒரு ஸ்டிஞ்சியான ஒரு கஞ்சத்தனமான ஒரு லைஃப்பை தான் வாழ முடியும். அப்போ
இது கஞ்சத்தனமாக நீங்கள் 1 மாதம் இருக்கலாம், 2 மாதம் இருக்கலாம், 3 மாதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு பெட்டர் பாயிண்ட் நீங்கள் எங்கே போயிடணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு. ஸோ அதிகமாக சம்பாரித்து நம்ம அதிகமாக சேமிக்கலாமே அப்படின்னு. இப்போ கம்மியாக சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை, வீட்டில் இன்னொருத்தவங்களுக்கு வேலைக்கு போக முடியல, 2 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒருத்தரால் தான் வேலைக்கு போக முடியுது அப்படின்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் கஞ்சத்தனப்படுங்க. வேறு வழியே இல்லை. நீங்கள் அதிகமாக சேமிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கஞ்சத்தனப்படணும். ஸோ உங்கள் லைஃப் அடுத்தடுத்த கட்டத்தை உயரும் பொழுது நீங்கள் சேமிப்பை பெருக்கிக்கலாம். 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கணும், உங்கள் சேமிப்பு அதிகமாகணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். நீங்கள் எல்லாம் சேமிக்கிறீங்க, கோலே இல்லாமல் சேமிச்சிங்கன்னா கொஞ்ச நாள் அந்த சேமிப்பை நீங்கள் கைவிட்டுருவீங்க. நீங்கள் ஏதாவது நான் இந்த சேமிப்பு பண்ணுறேன்னா அதுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நான் சேமிச்சுட்ருக்கேன். நான் வந்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு 50 லட்சத்தில் வீடு வாங்கணும், 10 வருஷம் கழித்து நான் 50 லட்சத்தில் வீடு வாங்கணும் அப்படின்னா 20 லட்ச ரூபா மதிப்பில் வீடு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 50 லட்சத்துமா ஆகும் அப்படின்னா நீங்கள் 50 லட்சம் நான் வீடு கட்டுறதுக்காக சேமிக்கிறேன் அப்படின்னு எப்போலேருந்தே சேர்க்க ஆரம்பிக்கலாம். இல்லை நான் வந்து சீக்கிரமாக ரிட்டையர்ட் ஆகணும், 60 வயசு வரைக்கும் நான் வேலை பார்க்க முடியாது, 40 வயசுலாம் ரிட்டையர்ட் ஆகணும், இல்லை 45 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும்னா ஒரு பல்க் அமௌண்ட் சேர்க்கணும். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க. நீங்கள் கோல் வச்சா மட்டும்தான் நீங்கள் அதிகமாக சேமிக்க முடியும். ஏன்னா ஒரு கோல் இருக்கிறதுனால அது மேலே நம்ம ஆசைப்படுவோம், விருப்பப்படுவோம். இப்போ எனக்கெல்லாம் சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆகணும், அதாவது ஒரு 45 வயசுக்குள்ளே நான் அந்த வேலையெல்லாம் அந்த அளவுக்கு நான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நான் அதிகமாக பணம் சேர்க்கணும், நான் எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணும், எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்போ அந்த வேலைக்கு போய் தான் ஆகணும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக நான் இருக்கணும் அப்படின்னா அதிகமாக சேர்க்கணும். அதெல்லாம் என்னோடய கோல். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் பில்டப் பண்ணணும், ரிட்டைர்மெண்ட் நல்லபடியாக இருக்கணும். இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காக நீங்கள் பணம் சேர்க்குறீங்களோ அப்படிங்கிறத ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அதிகமாக உங்களால் பணம் சேர்க்க முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ரொம்ப மெனக்கிடுவீங்க. சரி, ஒரு 10,000 ஒரு சம்பளம்னா இன்னொரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு உங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவீங்க. 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஆஃபீஸில் வருஷம் இன்க்ரிமெண்ட் வரும், 10,000 சம்பளம் ஏறும், 5,000 ஏறும், மினிமம் 800 1000 கூட சில இடத்துல இன்க்ரிமெண்ட் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிகள் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட சம்பளம் உயரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. உங்களோட சேமிப்பு கம்மியாக இருக்குது, உங்கள் சேமிப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் 30,000, அடுத்த வருஷம் 33,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா 30,000 தான் உங்கள் சம்பளம் நினச்சி இந்த 3,000 சேருங்க. அதுக்கு முன்னாடி 30,000 எப்படி சேமிச்சிங்களோ அதே மாதிரி சேர பாருங்கள். விலைவாசி ஏற தான் செய்யும், பட் நம்ம ஒரு ஸ்டேபிளான ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், வேறு வழியே இல்லை. இல்லை உங்களுக்கு ஒரு 5,000 சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அட்லீஸ்ட் 4,000 சேமிங்க, ஒரு 1,000 வேணால் செலவு பண்ணுங்கள். அந்த மாதிரி சம்பளம் ஏற ஏற உங்களோட ஸ்பெண்டிங்கை நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்றக்கூடாது, அதை அப்படியே ஸ்டேபிளாக வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்கிறது மூலமாக அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் கொஞ்சம் அதிகமாக உங்களால் சேமிக்க முடியும். ஸோ இது எல்லாமே கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் நம்மளால் முடியும். அதுவும் நம்ம லைஃப் லாங்காக அப்படியே இருக்க போகிறது கிடையாது. நம்ம ஒரு அதிகமான அமௌண்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அதை முதலீடு பண்ணியோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட கம்பெனிலே ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பிளான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இபிஎஃப். இப்போ வந்து இபிஎஃப் பிடிக்கணும் அப்படின்னு சில கம்பெனியில் சொல்லுவாங்க, 2,000 3,000. நீங்கள் வந்து ஐயோ சம்பளத்தில் 2,000 3,000 குறையுதேன்னு தயவுசெய்து வேணான்லாம் சொல்லாதீங்க. அது கம்பல்சரி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை அறியாமலே நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த இபிஎஃப் போக மிச்சம் இருக்கிற சம்பளத்தில் நீங்கள் கொஞ்சம் சேமித்தாலும் அது இல்லாமல் பல்காக ஒரு சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போ இபிஎஃப்லாம் 8% வட்டி தரேன், யாருமே அது மாதிரி தரமாட்டாங்க. அப்போ இபிஎஃப்லாம் பிடிக்கிறாங்கன்னா வேணான்னு சொல்லாமல் அதில் இபிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த சேவிங்ஸ் பண்ணுங்கள். எம்ப்ளாயரே சில இடங்களில் சில சேவிங்ஸ் பிளானை வந்து அவைல் பண்ணும் பொழுது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மூலமாக அவங்களோட சேமிப்பு பெருகும். முக்கால்வாசி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க பிபிஎஃப் இந்த மாதிரி நிறையா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பிபிஎஃப்பும் போடலாம். இபிஎஃப் பிடிக்கிறாங்கன்னா தயவுசெய்து அதை வேணான்னு சொல்லாதீங்க. வேறு ஏதாவது சேவிங்ஸ் பிளானில் அவங்கள இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணுங்கள். உங்களோட சேமிப்பு உங்களை அறியாமலேயே வேறு வழி இல்லாமல் கம்பல்சரியாக போயிட்டுருக்கும். அது உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டாக லம்சமாக வரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் மனசில் ஏற்றுக்கோங்க. இன்றைக்கி 5th இயர் ஸ்பெஷலாக இந்த 5 விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.